இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா உலக பாரம்பரிய தினம். உலக பாரம்பரிய தினத்தை நம்ம இன்னைக்கு பாரம்பரியத்தோட வாழ்ந்துட்டு இருக்குமா அப்படின்னு கேட்டா ஒரு கேள்விக்குறி தான் எல்லார் மனசுலையும் எழுது. ஆனா நம்மளுடைய முன்னோர்கள் பாரம்பரியமா ரொம்பவே அழகா வாழ்ந்திருக்காங்கன்னா அது எல்லாமே நமக்கு பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமா இருந்துட்டு இருக்கு. இன்னைக்கு மயிலாடுதுறையை சுத்தி 9 நவகிரகங்கள் ஆலயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம மயிலாடுதுறை மயூரநாதர் கோயிலா இருக்கட்டும், திருவேழுந்தூர் பரிமள ரங்கநாதர் கோயிலா இருக்கட்டும், சீர்காழி சட்டநாதர் கோயிலா இருக்கட்டும், எல்லா கோயிலுமே இன்னைக்கும் காலத்தை வென்று கம்பீரமாய் அந்த ராஜகோபுரம் நிக்கிறத பார்த்தாவே நமக்கே ரொம்ப ஒரு பெருமையான விஷயமா இருக்கு. இந்த அவ்வளவு நுட்பமான கலைநயத்தோடையும் அவ்வளவு நுட்பமான ஒரு தொழில்நுட்பத்தை, அதான் அன்றைய சூழ்நிலையிலே எவ்வளவு ஒரு அழகான ஒரு தொழில்நுட்பத்தோட அவங்க அந்த கட்டிடக்கலையை செதுக்கிறாங்கன்னு பார்த்தா ரொம்பவே ஒரு அழகான ஒரு பெருமையான விஷயமா இருந்துட்டு இருக்கு. அதாவது ராஜகோபுரத்துல மேல கலசங்கள்ல நவ தானியங்களை போட்டு இடி தாக்காதவாறு அவ்வளவு ஒரு துல்லியமா அவங்க கணிச்சு அதை கட்டியிருக்காங்க, வடிவமைச்சிருக்காங்க. இன்னைக்கும் அந்த ராஜகோபுரங்கள் ரொம்பவே அழகா கம்பீரமா காட்சி அளிச்சிட்டு இருக்கு. ஒரு மனிதன் 100 வருடம் வாழ்வதே ரொம்ப ஒரு பெருமையான அதாவது 100 வருடம் வாழ்வதே ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்கு. இன்றைய சூழ்நிலையில காலத்தை வென்று 1000 ஆண்டுகள் ஆனாலும் இன்றைக்கும் அந்த ராஜகோபுரங்கள் சிம்மாசனத்தை சொப்பனமாக அனைவருக்கும் ரொம்ப பெருமையான ஒரு விஷயமா நிலைநாட்டிட்டு இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெருமையான விஷயமா இருந்துட்டு இருக்கு. நம்ம மயிலாடுதுறையை சுற்றி நவகிரக ஆலயங்கள் இருக்கு, நம்மளே சொன்னேன், இது எல்லாருக்குமே ரொம்ப பெருமையான விஷயம். இன்னைக்கு நம்ம ஊர் வரலாறுல இந்த மயிலாடுதுறையை சுத்தி நவகிரக ஆலயங்கள் இருக்கிறது தான் நமக்கு ஒரு பெருமையான விஷயமா இருக்கு. நம்ம அதை அந்த பண்பாட்டை இன்னைக்கு உலக பாரம்பரிய தினம் அப்படின்னு நம்ம சொன்ன மாதிரி நம்ம பாரம்பரிய உணவுகளை இருந்து பாரம்பரிய ஆடைகளை உடுத்தி பாரம்பரியமா நம்மளுடைய முன்னோர்கள் வாழ்ந்த மாதிரி நம்மளும் வாழ்ந்தோம்னா ரொம்ப நாட்கள் ஆரோக்கியமாகவும் நோய் நொடி இல்லாம வாழன்றதான் இன்றைய கருத்தா நிலவிட்டு இருக்கு. அவங்க அந்த விட்டுட்டு போன அந்த பாரம்பரியத்தை நம்ம இனிமேல் வரும் காலங்களில் அதை காப்பாற்றி நம் பாரம்பரியத்தை காக்க வேண்டும் என்பதை உங்களிடமிருந்து விடைபெறுவது